இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தேர்தல் துவங்குவதற்கு முன்னரே எந்த ஆட்சி வர வேண்டும், எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், எந்த வேட்பாளர் தோல்வியடைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை, சூதாட்டத்தை மோடி செய்திருக்கிறார் என்று அம்பலப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. எப்படி? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மோடி சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. சூதாட்டம்னா என்ன? மேட்ச் பிக்சிங்னு சொல்றேன். இப்ப ஐபிஎல் வேற நடக்குது, எல்லாருக்குமே நல்ல பழக்கமான அந்த வார்த்தை. அதாவது விளையாட்டு துவங்குவதற்கு முன்பே அதனுடைய வெற்றி தோல்வி முடிவை தீர்மானிப்பது, அதுதான் மேட்ச் பிக்சிங் அப்படிங்கிறது இல்லையா? தேர்தல் துவங்குவதற்கு முன்னரே எந்த ஆட்சி வர வேண்டும், எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், எந்த வேட்பாளர் தோல்வியடைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை, சூதாட்டத்தை மோடி செய்திருக்கிறார் என்று அம்பலப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. எப்படி? வரிசையா பார்ப்போம். இப்ப நீங்க ஓவைசி என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹைதராபாத்ல ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர். இன்றைக்கு பீகார்ல 11 இடங்களில் அவர் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். 11 பேருமே முஸ்லிம். உங்களுக்கு தெரியும், பீகாரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? அங்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் இந்தியா கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை தடுக்கக்கூடிய வேலையை ஓவைசியை வைத்து மோடி செய்திருக்கிறார். இது சூதாட்டம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பிஜேபிக்கு எந்த முஸ்லீமும் வாக்களிக்க மாட்டான். இந்துக்களை நீ வாக்களிக்க போறதில்லை, அது வேற. ஆனால் முஸ்லிம்களுடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஓவைசியிடம் RSS மோடியும் சொல்லி அங்கே 11 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக ராகுல் சுட்டிக்காட்டிருக்கிறார். திரும்பவும் கேட்கிறேன், இது சூதாட்டம் இல்லையா? அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய மாயாவதியினுடைய கட்சி இல்லையா, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கே பெரும்பாலான இடங்களில் முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் முஸ்லிம் மக்கள் தொகை உள்ள மாநிலங்களில் ஒன்று. அங்கு முஸ்லிம் வாக்குகள் என்பது மிக முக்கியமானது. இந்தியா கூட்டணிக்கு முழுவதுமாக முஸ்லிம் வாக்குகள் செல்லும் பட்சத்தில் யோகிக்கு குறைந்தது ஒரு 20 இடங்களாவது குறையும். ஆனால் அதை தடுப்பதற்காக அங்கே பிஎஸ்பியிடம் பேரம் பேசி, பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய மாயாவதியினுடைய கட்சி அங்கே முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. இது சூதாட்டம் இல்லையா என்று ராகுல் காந்தி கேட்கிறார். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், ஒரு தேர்தல்ல இந்த மாதிரி சூதாட்டம் நடக்காம இருக்கணும், அல்லது தேர்தல்ல ரெஃபரி, அம்பையர்னா யாரு? உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், அது தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தான். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குங்க. நான்லாம் அப்ப சின்ன ஓரளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய பையன். 90களிலிருந்து 96 வரைக்கும் டிஎன் சேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர் ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசப்படுகிறது. அப்பெல்லாம் நமக்கு பெருசா தெரியல, டிஎன் சேஷன். ஆனா இப்போதான் தெரியுது, டிஎன் சேஷன் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பை வகித்த ஒரு நபரை அவருடைய நேர்மைக்காக இந்திய மக்கள் கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைய சூழலில் அப்படி ஏதாவது இருக்கிறதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2023 ஒரு டிசம்பர் மாதம் மோடி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். அது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் 3 பேர், இவர்களை நியமிப்பது எப்படி? ஒன்று இந்தியாவுடைய பிரதமர், மற்றொன்று இந்தியாவுடைய தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மற்றொன்று எதிர்கட்சி தலைவர். இதை மோடி திருத்தம் செய்கிறார். திருத்தம் செய்து எப்படி கொண்டு வராரு? ஒன்னு இந்தியாவுடைய பிரதமர், இன்னொன்று மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்னொன்று யாரு? எதிர்கட்சி தலைவர். அப்போ
சுலபமாக மோடி நினைக்கக்கூடிய ஆளை தேர்தல் ஆணைய அதிகாரியாக நியமிக்க முடியும். இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை மோடி கொண்டு வந்திருப்பது தேர்தல் சூதாட்டம் இல்லையா? ராகுல் காந்தி கேட்கிறார். இதற்கு இந்திய மக்கள் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் அதுல நேர்மையா யாராவது பதவியில் நேர்மையாக அவர்கள் தங்களுடைய வேலையை செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். புல்வாமா பாலகோட் தாக்குதல் 2019 மோடி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த விஷயம். அந்த புல்வாமா பாலகோட் தாக்குதலை தொடர்ந்து மோடி இந்திய மக்களிடம் அங்கு நம்முடைய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுடைய தியாகங்களை வைத்து மோடி தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இது தேர்தல் நடத்தை விதிமுறையில் உட்படுது. இப்ப அசோக் லவாசா என்ன பண்றாரு? மோடியின் மீது நடவடிக்கை எடுக்கிறார். விடுவாரா மோடி? என்ன நடந்தது? அசோக் லவாசானுடைய மனைவியினர் வீட்டுடைய ஈடி ரெய்டு, அசோக் லவாசாவுக்கு தெரிந்த நபர்களுடைய வீட்டுல ரெய்டு, கடைசியில பார்த்தா இஸ்ரேல்காரங்கிட்ட இருந்து வாங்கின அந்த பெக்காகஸ் உளவு மென்பொருளை வைத்து இந்த அசோக் லவாசா என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் உளவு பார்க்கப்பட்டார். அவருடைய போனை எல்லாம் வந்து நோண்டி இருக்கானுங்க. இதெல்லாம் நடந்தது. அவர் பார்த்தாரு, எப்பா உயிரோட இருந்தாலே பெரிய விஷயம் சொல்லிட்டு அவர் தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து அவர் விலகினார். சமீப கால வரலாற்றில் நீங்கள் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பதவி காலம் முடிவதற்கு முன்னரே 2 தேர்தல் ஆணையர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையத்திற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேர்தல் ஆணையத்தை மோடி எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்? இதெல்லாம் பார்க்கும்போது மோடி தேர்தல் சூதாட்டத்தில் ஈடுபட்டார் என்று ராகுல் சொல்வதை யாராவது மறக்க முடியுமா? முடியாது. இன்னொன்றை சொல்கிறேன். தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கட்சியை சார்ந்த டெல்லியில் ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்த 4 நபர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2 மிக முக்கியமான முதல்வர்கள், மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த 2 முதல்வர்கள் இடியை வைத்து இன்றைக்கு சிறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இது தேர்தல் சூதாட்டம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதாவது இன்றைக்கு மோடி என்று சொல்லக்கூடிய நபர் இடியை பயன்படுத்தி இப்ப அசோக் சவான் என்று சொல்லக்கூடிய நபர் காங்கிரஸ்ல மிக முக்கியமான தலைவர் இல்லையா? அவர் என்ன அவரை வந்து இடியை ஏவி விட்டு அவர் கடைசியில பயந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பாஜக கட்சியில போய் இணைந்து விட்டார். நான் சொல்றேன், இதெல்லாம் பாஜகவிற்கு சாதகமாக மாறுமா மாறாதா? இந்த ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது, இந்த திட்டம் வகுக்கக்கூடியது அப்படிங்கிறது பாஜகவிற்கு சாதகமாக மாறக்கூடும் அல்லவா? அப்படி என்றால் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே, இந்திய மக்கள் வாக்களிப்பதற்கு முன்னரே வெற்றி தோல்வியை மோடி தீர்மானிக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்று ராகுல் சொல்வதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? இப்ப எதுக்கு தேர்தல் நடத்தணும்? இப்ப தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கலைன்னா எதுக்கு இங்க தேர்தல் நடத்தணும்? அதனாலதான் UNO என்று சொல்லக்கூடிய அமைப்பே எச்சரிக்கை விடுத்தது. அதாவது இந்தியாவில் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கும் என்று நம்புகிறோம் என்று எச்சரிக்கை மணி அடித்திருப்பது என்ன காரணம்? UNO அப்படி ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அப்போ ராகுல் சொல்கிறார், இந்த தேர்தலில் முன்னாடியே மேட்ச் பிக்சிங் நடந்துருச்சு, அதை மோடி செய்து விட்டார். இதை யார் கேட்க போகிறார்? இப்போ இப்படி சொன்ன ராகுலின் மீது உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமீறல் சொல்லி கேஸுக்கு போயிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.